பால் இங்கதானே விழுந்துச்சு. ஹலோ ஹலோ, நீ ஏதாவது தேடிக்கிட்டு இருக்கியா? ஆமாப்பா, நான் என்னோட பால தேடிக்கிட்டு இருக்கிறேன். நான் உதவி பண்ணட்டுமா? ஹே, இதோ பார், இங்க இருக்கு. தேங்க்ஸ். ஆமா, நீ உன்னோட பேர் என்ன? நான் வெங்காய புஜ்ஜி. உன்னோட பேரு? என் பேரு உருளைக்குட்டி. நான் உன்னை பார்த்ததே இல்ல. நாங்க புதுசா இப்பதான் இந்த தெருவுக்கு வந்திருக்கோம். அப்படியா? சரி, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்குட்டி, சீக்கிரம் வா, விளையாட போகலாம். இருங்க, வெங்காய புஜ்ஜி என்னோட புது ஃப்ரெண்ட். அவனும் நம்ம கூட விளையாட வருவான். ஹே வெங்காய புஜ்ஜி, நீ விளையாட வரியா? நேரம் ஆயிருச்சு, நாங்க கிளம்புறோம். நாளைக்கு பார்க்கலாம். பை உருளைக்குட்டி, பை வெங்காய புஜ்ஜி, பை பை. வெங்காய புஜ்ஜி வா, எங்க அம்மாவை உனக்கு அறிமுகம் பண்ணி வைக்கிறேன். அம்மா, என்னோட புது ஃப்ரெண்டு. ஹாய் வெங்காய புஜ்ஜி. உருளைக்குட்டி, உன் கண்ணு மூடு பார்க்கலாம். இதோ இவங்க தான் வெங்காய புஜ்ஜியோட அம்மா. ஹலோ ஆண்டி. ஆனா அம்மா எப்படிங்க? எங்களுக்கு முன்னாடி நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களா? அதனால தான் நான் அம்மா, நீ குட்டி. பாய் உருளைக்குட்டி. பாய் ஆண்டி. பை பை. எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வீட்டுக்கு வந்துரு வெங்காய புஜ்ஜி. சரி உருளைக்குட்டி. என்ன உருளைக்குட்டி, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. புது ஃப்ரெண்ட் கிடைச்சதுனாலயா? ஆமாமா, குட்டி உருளைக்குட்டி ஹாப்பி ஹாப்பி. தங்கச்சி பாப்பா ஒளிச்சு வச்ச சாக்லேட் ரொம்ப ருசியா இருக்கே. குட் நைட் உருளைக்குட்டி. ஆஹா, உருளைக்குட்டி தூங்குறதுக்கு முன்னாடி இன்னும் பல் விளக்கல போல இருக்கே. அம்மா, உருளைக்குட்டிக்கு ரொம்ப தூக்கம் வந்துட்டு இருக்கு. உருளைக்குட்டி தூங்கிட்டே. ஓ அப்படியா? அப்ப சரி, உருளைக்குட்டி தூங்கும்போது எறும்பு பூச்சி எல்லாம் உருளைக்குட்டி பல்லுக்குள்ள போட்டு அங்க இருக்க சாக்லேட் எல்லாம் சாப்பிட்டு உருளைக்குட்டி பல்ல ஓட்ட பண்ணிடும். அது எப்படி ஓட்ட பண்ணும்? நான் தான் வாய் மூடிட்டு தூங்குவேனே. ஆஹா, அந்த எறும்பு பூச்சி எல்லாம் உன்னை விட ரொம்ப ஸ்மார்ட். உன் பக்கத்திலேயே காத்துக்கிட்டு இருக்கும். நீ வாயை திறந்தா வாய்க்குள்ள ஜம்ப் பண்ணி எல்லாம் ஓட்ட பண்ணிடும். அப்புறம் உருளைக்குட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை பார்த்து சிரிப்பாங்க. அது கூட பரவாயில்ல, உருளைக்குட்டினால பிடிச்சதெல்லாம் பார்க்க மட்டும்தான் முடியும், எதுவுமே சாப்பிட முடியாது. பாவம் என் உருளைக்குட்டி. என்னது, சாப்பிட முடியாதா? ஐயோ, பூச்சியே ஓடிப்போ, புழுவே ஓடிப்போ. உருளைக்குட்டி உங்களை எப்படி டிஷ்ஷும் பண்ணுவான் பாருங்க. மேல டிஷ்ஷும், கீழே டிஷ்ஷும், மேல டிஷ்ஷும், கீழே டிஷ்ஷும். நானு சாதாரண உருளைக்குட்டி இல்ல, யாருமே அட்டாக் பண்ண முடியாத ஃபைட்டர் உருளைக்குட்டி. குட் நைட் உருளைக்குட்டி, தூங்கு நல்லா. அம்மா, என்னாச்சு ஃபைட்டர் உருளைக்குட்டி? ப்ளீஸ் அந்த லைட் மட்டும் ஆஃப் பண்ணாதீங்க. உருளைக்குட்டி, இங்க பாரு, தாத்தா கத்திரிக்காய் புஜ்ஜிக்கு ஏரோப்ளேன் கிஃப்ட் கொடுத்திருக்காரு. இது சூப்பரா பறக்கும். நல்லா இருக்கே. கத்திரி புஜ்ஜி, இது எனக்கு தரியா? நானும் பறக்க விட்டு பாக்குறேனே. நான் தர மாட்டேப்பா. அப்பா அப்பா, உருளைக்குட்டிக்கு ஒரு ஏரோப்ளேன் வேணும். என்னது ஏரோப்ளேனா? அப்பா கிட்ட அவ்வளோ காசு இல்லப்பா. ஐயோ அப்பா, அது இல்லப்பா, கத்திரி பூஜை வச்சிருக்கிற மாதிரி ஒரு பொம்மை ஏரோப்ளேன் வேணுப்பா. ஓஹோ, சரி, அப்போ உன்னோட பிறந்த நாளைக்கு வாங்கி தரேன். உருளைக்குட்டி, நீ விளையாட வரியா? எனக்கு நீ ஏரோப்ளேன் கொடுத்தாதான் விளையாட வருவேன். குடு 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 குடு.
பண்ணது ரொம்ப தப்பு. சரி, முதல்ல இந்த பிளேனை சரி பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். சரி ஆயிடுச்சு. புதுசு போல ஆயிடுச்சு. உருளைக்குட்டி இங்க பாரு, பிளேன் மறுபடியும் பறக்குது. மன்னிச்சிரு கத்திரி பூச்சி, நான் அப்படி தூக்கி போட்டுற கூடாது. பரவாயில்ல உருளைக்குட்டி. இது என்னோட ஸ்கூட்டர். எங்க மாமா சென்னையில இருந்து எனக்காக ஆசையா வாங்கிட்டு வந்தாரு. கத்திரி பூச்சி, நீ இந்த ஸ்கூட்டர் ஓட்டுறியா? சரி உருளைக்குட்டி, நீ இந்த ஏரோப்ளேனோட விளையாடுறியா? சரி சரி. உருளைக்குட்டி கத்திரி பூச்சியோட பிளேன் ஓட்டுறான், கத்திரி பூச்சி உருளைக்குட்டியோட ஸ்கூட்டர் ஓட்டுறான். சரியாமா? சமத்து குட்டிங்க, இப்படிதான் சண்டை போடாம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஷேர் பண்ணி விளையாடணும். அப்பதான் விளையாட்டும் சுவாரஸ்யமா இருக்கும் இல்லையா?